மக்காவின் இன்ப வாழ்வை துறந்து அனைத்தையும் இஸ்லாமுக்காக அர்ப்பணித்த இளம் வீரர்தான் முஸ்ஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு காலத்தில் மக்காவின் பேரழகான செல்வச் செழிப்பில் மூழ்கிய இளைஞர் வாசனை வீசும் ஆடைகளை அணிந்தும் மக்கள் கண்டு வியந்தும் வாழ்ந்தவர். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்த அந்த தருணம் முதல் உண்மைக்காக வாழ வேண்டும் என்ற தீவிரம் அவருடைய உள்ளத்தை முழுவதும் மாற்றியது. தன் செல்வத்தையும் குடும்பத்தின் பாதுகாப்பையும் சுக வாழ்வையும் இழந்து மக்கா மக்களால் துன்புறுத்தப்பட்டாலும் அவர் இஸ்லாமை விட்டு செல்லவில்லை. மதீனாவில் முஸ்லிம்கள் பரவத் துவங்கிய காலத்தில் முதல் தாவீனாக இஸ்லாமை கொண்டு சென்றவரும் மதீனாவின் இளைஞர்களின் மனதை மாற்றிய பெரிய பேச்சாளர் அவர்தான். ஊஹுத் போரில் நபி அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு எதிராக வருபவர்களை தடுத்து நபியை பாதுகாத்து கையில் இருந்த கொடியை காப்பாற்றிக் கொண்டபடியே கடைசி வரை போராடினார். அவரது வலது கை வெட்டப்பட்டது. அடுத்த கையால் கொடியை தூக்கினார். அதுவும் வெட்டப்பட்டதும் மார்பில் பிடித்தார். இறுதியில் அவர் ஷஹீதாகினார். அவரை கபன் செய்ய நபி அவர்களும் மற்ற சஹாபாக்களும் வந்தபோது மனம் நொந்தது. ஒரு காலத்தில் பல விலையுயர்ந்த உடைகளை அணிந்த இளைஞருக்கு அன்றோ ஒரு சிறிய துணி கூட முழு உடலை மூட போதவில்லை. தலை மூடினால் கால்கள் தெரிய, கால்களை மூடினால் தலை தெரிந்தது. நபி அவர்கள் தலைப்பகுதியை மூடுங்கள், கால்கள் மீது இழுக்கும் இலைகளை போடுங்கள் என்று உத்தரவிட்டார்கள். அந்த காட்சி சஹாபாக்களை ஆழமாக குலைக்க அவர்கள் அழுதபடி, மக்காவில் பிறந்த நாசுக்கான இளைஞரை பாருங்கள், இன்று அல்லாஹ்வுக்காக எவ்வளவு தியாகம் செய்துள்ளார் என்று நினைத்து வியந்து நின்றனர். நபி அவர்கள் அவரை பார்த்து, உங்களுக்குள் மூச போல தியாகம் செய்தவர் இல்லை என்று கூறியதும் அந்த தியாகத்தின் மதிப்பு எவ்வளவு உயர்ந்தது என்று அனைவரும் புரிந்து கொண்டனர். இந்த நிகழ்வு மனிதர்களுக்கு பெரிய படிப்பினை அளிக்கிறது. உலகின் ஆடம்பரம், செல்வம் எதுவும் நம்முடன் வராது. உண்மைக்காக செய்த தியாகங்களும் நம் நம்பிக்கையும் மட்டும்தான் இறைவனிடம் மதிக்கப்படும். மூசப் அவர்களின் வாழ்க்கை அடிப்படையில் நமக்கு சொல்லிவிடுகிறது, உண்மைக்காக நின்று தியாகம் செய்தால் உலக மக்கள் மறந்தாலும் அல்லாஹ் ஒருபோதும் மறக்க மாட்டான். அவருடைய கேஃபன் துணி குறைந்திருந்தாலும் அவரது தரம் அர்ஷின் கீழ் உயர்ந்த ஒன்றாக இருந்தது. அவரது வாழ்க்கையும் மரணமும் இன்று வரை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அல்லாஹுக்காக விட்டுச் சென்றால் அல்லாஹ் அதற்கு பதிலாக பெரியதை வழங்குவான் எனும் உணர்வை ஆழமாக உணர்த்துகிறது. சஹாபாக்கள் வார்த்தைகளால் மட்டுமல்ல, உடம்பாலும் செயலாலும் நபியை உண்மையாக நேசித்தார்கள். நபி சொன்னபடி வாழ்ந்தார்கள். ஆனால் இந்த காலத்தில் நபியை நேசிக்கிறோம் என்று வார்த்தைகளால் மட்டும் கூறுகிறோம். செயல்களில் நபி சொன்னபடி வாழ்வதில்லை. இனிமேல் உள்ள குறுகிய நாட்களில் ஆவது நபி வழியில் வாழ்ந்து நாளை மறுமையில் நபியின் ஷபாத் பெறக்கூடிய கூட்டத்தில் இருப்போமாக.